உங்களையே நீங்கள் குற்றப்படுத்தி காயப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இந்த வார்த்தையை கொண்டு பேசுகிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை சிறப்பானவர்களாய் மாற்ற இயேசுவால முடியும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் பேதமை உள்ளவர்களையும் பைத்தியமானவைகளையும் தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். நீங்கள் தேவனிடைக்கு வருவதற்கு உங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் தேவையில்லை. எல்லாராலும் வெறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு குப்பை போல தூசி போல நீங்கள் உதறப்பட்டிருந்தாலும் உங்களையும் ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறார். ஆனால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த கர்த்தரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் வந்து உங்களுடைய பாவங்களை எல்லாம் இயேசுவினிடத்தில் அறிக்கை செய்து மனம் திரும்பி நீங்கள் வந்தால் போதும், உங்கள் வாழ்வை தேவன் உயர்த்துவார்.